அதாவது சைவ சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்றோமா அப்படி சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா உனக்கு கவலைப்படாதீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இந்த கல்யாண சென்னை சாப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு பாயிலும் பண்ணுவோம், டீப் ஃப்ரையும் பண்ணுவோம், கடைசி அதை வந்துட்டு மசாலாவோட டாஸும் பண்ணுவோம். அந்த வெங்காய தக்காளி மசாலா வந்து என்ன பண்ணுன்னா தொக்கு மாதிரி இருக்கணுமா இல்லை கிரேவியாக இருக்கணுமா? இந்த மசாலாவோட டாஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதன்னு தண்ணியோடு இல்லாமல் அந்த மேலாப்பில் அந்த கோட்டிங் மட்டும் தான் இருக்கும், பட்டும் படாமல் இருக்கிற மாதிரியான இந்த மசாலாவோட பைண்ட் ஆகிருக்கும். இது ரொம்ப அந்த கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா சொதன்னு ஆயிரும். அப்படியே இது நீங்கள் வச்சு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வரைக்கும் இந்த மசாலாவோடு இருந்தாலும் அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். சூப்பரான ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க காய வச்சு ஒரு அழகான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். வணக்கம் விஜய். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நம்ம பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம கேட்டரிங் ஸ்பெஷல் கல்யாண சென்னை சாப்ஸ். அப்ப தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? கண்டிப்பா. 2 கிலோ சேனக்கிழங்கு, மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், புளி தண்ணி ஒரு 2 கரண்டி எடுத்துக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவு, தூளுப்பு தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி 1/4 கிலோ, பூண்டு 50 கிராம், சோம்பு 1 ஸ்பூன், கசூரி மெத்தி 2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 4, முந்திரி 50 கிராம், கருவேப்பிலை 1 கை, கொத்தமல்லி 1 கை, பெருங்காயம் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், சீரகத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 10 கிராம் மட்டும் போதும், சக்தி சிக்கன் மசாலா 10 கிராம், சக்தி மல்லித்தூள் 15 கிராம், நெய் ஒரு 100 ml, கறி மசாலா 1 ஸ்பூன், கடலெண்ணெய் ஒரு 100 ml. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சேனக்கிழங்கை வந்துட்டு பாயில் பண்ண போறோம். ஓகே. ஒரு 80% பாயில் பண்றோம். இது வந்துட்டு இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஓகே. இது வந்துட்டு மஞ்சத்தூள், கல்லுப்பு, புளித்தண்ணி இதெல்லாமே போட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் ஊற வச்சிருக்கோம். அப்புறம் நம்ம கடாய் பற்ற வச்சு தண்ணி ஊற்றி அப்படியே பாயில் எடுத்துலாமா? இப்போ இந்த தண்ணி ஊத்துறீங்களா? இப்போ இந்த காய் இந்த புளி தண்ணி மஞ்சள் போட்டு வச்சுங்க, அந்த தண்ணியை ஊற்றி வேக வச்சலாம்ல? இல்லை சார், இது நம்ம பர்பஸே எதுக்குன்னா அந்த பாலை வெளியே எடுக்கிறது தான். இருக்கிற கொஞ்சம் பாலும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அந்த நாக்கு அரிக்காமல் இருக்கிறது. இது எப்படியோ வாஷ் பண்ணுற பற்றி நான் சொல்லலை. இது எப்படின்னா சார் ஒரு 3 to 4 தடவை நல்லா அலசி வாஷ் பண்ணணும் சார். ஓகே. அது உள்ள இருக்கிற அந்த நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்லாம் அதில் போயிடும். சரி, ஓகே. ஸோ அந்த மாதிரி பக்கம் தான் ஃப்ரெஷ் வாட்டர்லாம் போட்டு பாயில் பண்ணணும். ஆமாம், இதே வாட்டரை பாயில் பண்ணக்கூடாது. இப்போ இந்த காயை வந்து எவ்வளோ பக்குவத்துக்கு வேக வைக்கிறோம்? அதாவது முழுமையாக வேக வச்சிடறோமா இல்லை 50%? 50 இல்லை சார், 80% வேக வைக்கணும். 80%? ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். எதுக்காகன்னா நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரெக்டாக புரிஞ்சுட்டு வீட்டில் பண்ணணும். அதனால தான் தெளிவாக காமிக்கிறேன். அதே டைமில் நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அதில் நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ரியலி தேங்க்யூ ஸோ மச். இதில் இன்னும் வேறு எதுனா சஜஷன் நிறைய கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஃப் இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தட்டில் ஆற வைக்க போகிறோம் சார். வெரி குட். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா சூடான எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். அது கூட பொரிக்கும் போது என்ன மசாலா போடுவோமா கேட்குறேன்? ஒன்றுமே தேவையில்லை, கருவேப்பிலை மட்டும் ரைட்டாக போட்டால் போதும். சரி, ஓகே. அப்போ எனக்கு அப்படியே நான் சும்மா அப்படியே இந்த பாயிலானதை அப்படியே பொரிக்க போகிறோம். வாசத்துக்காண்டி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட போகிறோம். சரி, ஓகேடா. சேனக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வேக வச்சு இப்போ டீப் ஃப்ரை எடுத்துட்டோம். ஆமா, நல்லா முறுமுறுன்னு இருக்கு. ஆமா ஆமா. ஓகே. நல்லா இந்த மாதிரி சவுண்ட் வரணும். இதுதான் நம்ம வச்சு சாப்பிடலாம் சொல்றீங்க? 2 நாள் 3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம் சார். ஒன்றும் ஆகாது. சரி, ஓகே. இதுக்கு இப்போ நாம வச்சுக்கணும். ஆனால் நம்ம உடனே பண்றதால இப்படி. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தாளிப்பு விட்டுறலாம் சார். சோம்பு. இதுலயே அந்த உப்பு அந்த புளியில ஒரு நாள் லைட்டா அந்த டேஸ்டா இருக்கு. ஆமா, நைஸ். ஓகே, சோம்பு போட்டுருக்கோம். கருவேப்பிலை. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா பொதுவாக மதுரையில் வந்துட்டு ஃபங்க்ஷனில், கல்யாண ஃபங்க்ஷனில் இல்லை மற்ற ஃபங்க்ஷன்லேயே இந்த சேனை சாப்ஸ் பண்ணுவோம் சார். கல்யாண சேனை சாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மதுரை மட்டன் சுக்காவோட கொஞ்சம் அந்த ஃப்ளேவரில் இருக்கணுங்கிறக்காண்டி அந்த முந்திரி, நெய், அந்த கறி மசாலா போடுவோம். மேட்ச் பண்ணுறீங்க? சரி, ஓகே. இந்த வெங்காயத்தை எப்படி வதக்கணும்னு சொல்லி அந்த பக்குவத்தை காட்டுறேன். அதே டைமில் வந்து ஒரு ஸ்டெப்பும் பக்குவமாக உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். எதுக்கான நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் ஷெஃப் தீனாஸ் கிச்சன் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். இந்த இடத்துல உங்களோட சஜஷன், ஃபீட்பேக்கு, ரெசிபி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. சரி, ஓகே. நல்லாவே இல்லை. ஆனால் எண்ணெய் கம்மியாக வச்சு வதக்கிருக்கீங்க. ஆமாம் சார், ஏன்னா இது டீப் ஃப்ரை தானே பண்ணுறோம் சார். கொஞ்சம் டைம் ஆனால் அப்படியே எண்ணெயில வெளியே வந்துருச்சு. ஓகே. அதனால நெய் வேற சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் சார். தக்காளி போடுறோமா? தக்காளி. இஞ்சி போட்டு பேசலாம் இல்லையா? தக்காளி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இஞ்சி போட்டு. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கணும். லைட்டாக தண்ணி தெளிச்சு வதக்கலாம். சரி, ஓகே. அப்போதான் அந்த பேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். சரி, ஓகே. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ தண்ணி எதுக்கு நம்ம இந்த மாதிரி டைம்ல ஊத்துறோம் அப்படின்னா, எண்ணெய் நம்ம கம்மியாக தான் ஊற்றி குக் பண்ணுறோம். வெங்காயம் குக் பண்ணுறப்பே தனியாக தான் கம்மியாக தான் ஊற்றி குக் பண்ணியிருப்போம்.
கீழே ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு குக் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக குக் பண்ணலாம். ஆமாம் ஆமாம். சரி ஓகே. கீழே ஒட்டாமல் இருக்கும். இப்போ இது போதுமா இது வதக்கந்து? போதும் சார். இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம அந்த பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே டன். இந்தாங்க பூண்டு நல்லா இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கோம். சரி ஓகே. பச்சை மிளகாலாம் முன்னாடியே போட்டிருந்தோம்னா அது ஓவர் குக் ஆகி மசஞ்சிருச்சு. ஓகே. இது நம்ம இப்போ முழுசா நமக்கு வேணும். ஓகே. அதெல்லாம் போடுறீங்க. ஆமாம். முந்திரி போடுறோம். முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இந்த ஸ்டேஜ்லாம் போடணுமா? ஆமாம் ஆமாம் சார். ஓகே. ஒரு ஹாஃப் குக் கூட இருக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜில். சரி ஓகே. ஓகே. இந்த பச்சை மிளகா பூண்டு எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ மசாலா போட்டு வந்துடலாம். அடுத்தது இந்த கறி மசாலா சார். கறி மசாலா. இது என்ன கறி மசாலா இருக்குது? இது மதுரையில ஃபேமஸா இருக்கிற ஒரு கறி மசாலா சார். இது வந்துட்டு சின்ன தள்ளுவண்டி கடை, புரோட்டா கடை, இந்த மாதிரி பெரிய கேட்டரிங்ல கொண்டு இதை யூஸ் பண்ணுவாங்க சார். ஓகே. இது அந்த மதுரையோட ஃபிளேவர் எடுத்து கொடுக்கும். இந்த புரோட்டாக்கு கொடுக்குற குருமா, நான்வெஜ் சுக்கா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம் சார். ஓகே. நல்லா இருக்கும். நான்வெஜ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம சக்தியோட கறி மசாலா யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா கண்டிப்பா. சும்மா கொஞ்சம் தான் போடுறோம். லைட்டா. இதுக்கப்புறம் நம்ம லைட்டா தண்ணி ஊத்துறோம் சார். பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம். ஆமா. லைட்டா தான் சார் போடுறோம். ஓகே. கிழங்கு ஐட்டம் எல்லாமே பெருங்காயம் வரணும். அதனால இன்னொன்று கேஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று ஆயில் ஃப்ரை வேறு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக பெருங்காயம் யூஸ் பண்ணுறது நல்லது. கிழங்கு வகைகள் கண்டிப்பாக எடுக்கணும். சரி. இதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். செமி கிரேவி ஆகணுமா இல்லை தொக்கு மாதிரி வரணுமா? அது கொஞ்சம் தொக்கு மாதிரி தான் சார். சரி ஓகே. ரொம்ப லிக்விடாக இருக்காது. லிக்விட் இருக்கக்கூடாது. இப்போ நெய் ஆட் பண்ணிக்கலாம் சார். நெய். ஆமாம். எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டேஜ் சொல்றீங்க. இந்த ஸ்டேஜ்ல ஆட் பண்ணா அந்த இப்போ மசாலா எல்லாமே உள்ள இழுத்துருக்கும்ல சார். இப்போ இது ஆட் பண்ணா நெய் வாசம் அப்படியே இருக்கும். ஓகே. ஆமா. நம்ம இது ஃபர்ஸ்டே நெய் ஊத்தி ஃப்ரை பண்றப்போ அந்த ஸ்மெல் எல்லாம் போயிடும் சார். ஓகே. இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஊத்துறப்போ அந்த நெய்யோட ஸ்மெல் நல்லா வரும். அந்த மசாலாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஆமா. சரி ஓகே. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சார். இந்த மசாலா எல்லாமே டெவலப் பண்றதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெரி குட். லைட்டா உப்பு சார். லைட்டா ஒரு பிஞ்ச் மட்டும் போடுறோம். சரி ஓகே. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? தண்ணி ஊத்தி லைட்டா இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கொதி லைட்டா வந்ததுக்கு அப்புறம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் மசாலா கிழங்கு போட்டுடலாம் சார். அந்த மசாலா பார்த்தீங்கன்னா அந்த முந்திரி பருப்பு முழுசா இருக்கு. அந்த வெங்காயம் தக்காளி ஒன்னோட ஒன்று சேர்ந்து இருக்கு. அந்த பூண்டும் நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு. ஆமா. சரி ஓகே. இப்போ நம்ம அந்த சேனைக்கிழங்கு போட்டுடலாம். ஃப்ரை பண்ணது எல்லாத்தையும் போட்டுறோம். ஆமா. அப்புறம் இப்போ மிளகு சீரகம் போட்டுடலாம். ஓகே. இப்போ இதுல மேலே போட்டுடலாம். இது மேலே போட்டுறோம். லைட்டா டாஸ் பண்ணா போதும் சார். சரி ஓகே. ரொம்ப ஃப்ரை பண்ணாத. இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்லாம் இது கூட சேர்ந்துரும். இந்த இது நமக்கு தனியா தெரியும் சார். இந்த மிளகு சீரகம் நமக்கு தனியா அந்த ஃப்ளேவர் கடைசியா போடணும். மேலாப்ல பெப்பர் காரத்துக்கு ஏத்த மாதிரி போடலாம். ஆமா. இது நல்ல காரசாரமா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா கண்டிப்பா. மிளகாத்தூள் கம்மியா தான் போட்டுருக்கோம். பெப்பரோட இதுதான் அதிகமா இருக்கும். சீரகம் நல்லா வாசத்துக்கு. கொத்தமல்லி போடுறோம். போடுங்க. இதுக்கப்புறம் கஸ்தூரி மெத்தி. எனக்கு தெரியும் நீங்க லாஸ்டா தான் கேட்பீங்க தெரியும். ஏன்னா அது ஒரு பொருள் தான் விட்டு வச்சிருக்கோம். ஏன் இந்த காஞ்ச வெந்தய கீரை போடுறீங்க? என்ன காரணம்? நல்லா கடைசியில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் சார். பேலன்ஸ் அந்த வாசத்துக்காகவா? ஓகே டன் டன். இப்போ இதெல்லாம் போட்டு போய் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஓகே. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு பக்குவமாக காட்டுங்க. அது மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நாள் குக் பண்ணலாமா? எப்படி? இல்லை சார், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் லைட்டாக 2 தடவை பரட்டிட்டு போதும், க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா இது கேட்டேன்னா நீங்கள் தண்ணி திருப்பி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் சொதன்னு போயிடும். அது நல்லா இருக்காது. அதனால தான் இந்த இடத்துல ஏற்கனவே மசாலா ரெடி ஆன பிறகு இதை போட்டு பரட்டி எடுத்து சர்வ் பண்ணணும். இதான் விஷயம். அப்படி பரட்டும் போது அப்படியே நல்லா ட்ரையாக இருக்குது. அந்த மசாலா உணவோடு சேர்ந்துருக்கு. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ளேம் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் சார். அவ்வளோ ரெடி. ஓகே. இப்போ எனக்கு கொத்தமல்லி என்னன்னா லைட்டாக கொத்தமல்லி போட்டது. சரி ஓகே. ஏன்னா உங்களுக்கு அந்த கார்னிஷிங்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கார்னிஷிங் இல்லை, எனக்கு எப்பவுமே அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அதான் விஷயம். கறி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல வாசம். டேஸ்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக சார், ட்ரை பண்ணி பாருங்கள். நைஸ். அதாவது சைவ சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்றோமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்கன்னா உனக்கு கவலைப்படாதீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ரெசிபி ட்ரை பண்ண உடனே சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. எக்ஸலண்ட். இன்னைக்கு சேனக்கிழங்கு கல்யாண வீட்டு பக்குவத்தில் பண்ணுற இந்த ரெசிபி காமிச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. எனக்கு இப்போ உங்கள் நம்பர் கொடுங்க. கண்டிப்பாக தேங்க்யூ. ஃபீட்பேக் கேட்டிருக்கேன், உங்கள்கிட்ட நம்பர் கேட்டிருக்கேன், கொடுங்க. நல்லா பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் சர்வீஸில் பண்ணி தரோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331.
ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடோட வெளியே போகிறேன் அன்றைக்கி. ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. அந்த ஒரு பைட்டை சாப்பிடும்போது அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ்ஸு, அந்த க்ரன்ச்சினஸ்ஸு, அதுக்கப்புறம் காரத்தன்மையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி நான் இன்னொரு நாளும் இன்னொரு புது ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ சார்.